பெனாயா ஜெயிப்பதற்கும் பெனாயா இந்த துன்பத்தை தாண்டுவதற்கும் எந்த கால சூழ்நிலையும் அவனுக்கு சாதகமா இல்லை. ஒரு குழிக்குள்ள, அதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது வழுக்கும் மண்ணில் ஒரு பலமுள்ள சிங்கத்தோடு போராடுவது அது லேசான விஷயமே அல்ல. ஆனால் அவன் சூழ்நிலை சரியா இல்ல, இடம் சரியா இல்ல, நேரம் சரியா இல்ல, ஆனாலும் போராட்டத்தை சந்திப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததனால பெனாயா சிங்கத்தை கொன்று முடித்து ராஜரீகத்தில் உயர்ந்தான். கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டும் போது எந்த பிரச்சனையை கண்டு நீங்க பயந்து பின்வாங்குறீங்களோ அந்த பிரச்சனைக்குள்ளதானோ என் கர்த்தர் ப்ரமோஷனை வச்சிருக்கிறார், என் வெற்றியை வச்சிருக்கிறார். நீ ஒதுங்க கூடாது, எழுந்து போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, and David put him in charge of his bodyguard. 30 பேரிலும் சிறந்தவனாக அவனை அருகில் வைத்துக் கொண்டான். காரணம், அவனுடைய போராட்டத்துக்குள்ளதான் அவன் ப்ரமோஷன் இருந்தது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என் சர்ச்சில் என் கூட ஆராதிக்கிற நிறைய பேரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், எதை கண்டு கலங்கி பின்வாங்குறியோ அந்த கலக்கத்துக்குள்ள லட்சியக்கரை போகும் வழியின் மகத்துவங்கள் சிலவற்றை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்படி சொல்ல போறேன், பலத்தாமேன்னு சொல்லுங்க. உங்க ப்ராப்ளமுக்குள்ள ஒரு ப்ரமோஷனை வச்சிருக்கிறாரு. கலங்காமலும் பயப்படாமலும் இரு, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Your promotion is hidden in your problem. Your elevation is hidden in your irritation. எது உன்னை இரிட்டேட் பண்ணுதோ அந்த இரிட்டேஷனுக்குள்ளதான் உங்க எலிவேஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார், உயர்வை வச்சிருக்கிறார். சோராமலும் கலங்காமலும் போராட்டத்தில் நில்லு, சோர்ந்து போகாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தரிசனத்தை நிறைவேற்றாமல் போவாரோ? இம்மட்டும் உதவி எபினேசர் இனியும் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 500 பவுண்ட் வெயிட் உள்ள ஒரு சிங்கம். ஆமென். அதுவும் ஒரு குழிக்குள்ள, அதுவும் மழையான நாளில். எதுவுமே சாதகமா இல்ல. பேட் டைம், பேட் லக், பேட் சீசன், பேட் பிரேக், எல்லாமே பேட். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், வாழ்க்கையில் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் எதிர்காலத்தின் வாய்ப்புகளில் சமாளிக்கும் திறன் உள்ளவனாய்தான் கர்த்தர் அனுப்புகிறார். இன்னைக்கு நீ சந்திக்கிற சில பிரச்சனைகள் வேற எதுக்கும் அல்ல, சீக்கிரம் தாவீதின் சேனையின் முன்னணியில நிக்க போகிற அடுத்த ஒரு பங்கு உன்னை உயர்த்த போகிறார். ப்ரமோஷன் உனக்கு கர்த்தர் தரப்போகிறார். 3 பேரை தட்டி இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல போற, நீ கஷ்டம்னு நினைக்கிற சில வாய்ப்புக்குள்ளதான் கர்த்தர் மிகப்பெரிய வெற்றிகளை வச்சிருக்கிறார். நீ பார்க்கிறது குழி, நீ பார்க்கிறது மழை நாள், நீ பார்க்கிறது சிங்கம். என் ஆண்டவர் பார்ப்பது உன் லட்சியக்கரை. ஆமென். இன்னொரு கேட்காதவங்களுக்கு திரும்ப சொல்றேன், நீ பார்க்கும்போது குழிய பார்க்கிற, மணலால பார்க்கிற, பலமுள்ள ஒரு சிங்கத்தை பார்க்கிற. ஆனா இந்த 3க்குள்ளதான் உன் உயரத்தையே கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனால் ஜெபம் பண்ணி கூட ஓரம் போகாதே, போராட்ட களத்தினூடே போ. அழைத்தவர் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமென். Your promotion is disguised in a problem. ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு பொட்டலமாக, கிஃப்டாக கர்த்தர் உங்க வெற்றிகளை மறைத்து வைத்திருக்கிறார். அஞ்சாமல் நில்லு. கர்த்தர் பெரிய காரியங்கள் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா தெரியும், ஆனால் போராட்டத்தில் சோராமல் நிற்பாயானால் உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். சில விஷயங்கள்ல நம்ம இன்ஆக்டிவா இருந்துட்டோம், ஒமிஷன் பண்ணிட்டோம், செய்யாமல் இருந்து விட்டோம். நான் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று வருத்தம் நீங்கள் படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருந்து விட்டீர்கள். இனியாகலும் சொல்கிறேன், சில விஷயங்கள் கர்த்தர் உன்னை போராட்டத்தினுடைய நடத்தும் போது செய்யாமல் இருக்காத. கர்த்தர் தந்ததை எழுந்து பலத்தோடு செய். அது கஷ்டமாய் கடினமாய் இருந்தாலும், அது மழையா இருந்தாலும், அது குழியா இருந்தாலும், அந்த குழிக்குள்ளே யாருக்கு தெரியும் உன்னை வாழ்நாளில் உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு மகத்துவம் அதற்குள் மறைந்திருக்குமோ? யாருக்கு தெரியும்? எழுந்து போராடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போராட்டங்களை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். 6ஆம் ராஜா எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட வரும்போது யுத்தத்தை பார்க்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று தேவ மனுஷனை கேட்டான். தேவ மனுஷன் சொன்னான், உன் அம்பை எடுத்து தரையில் அடின்னு சொன்னார். 1 முறை 2 முறை 3 முறை அடித்து விட்டு நிறுத்தி விட்டான். தேவ மனுஷன் கோபப்பட்டான், நீ இன்னும் அடித்திருந்தா உன் சத்துருக்களை இன்னும் நான் ஓங்கி முடிச்சிருப்பேன். நீ சோர்ந்து நிறுத்தி விட்டாய். 3 பேரை தட்டி சொல்லுங்க, சோர்ந்து நின்று விடாதே. எந்த தூரம் அடிக்கணுமோ அந்த தூரம் அடி, எந்த தூரம் போகணுமோ பரவாயில்ல, தூங்கிட்டாவது ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2.5 வருஷம் கோவிட் சீசனை தாண்டி வந்தோம், மாஸ்க் போட்டு கடந்து வந்தோம், சோஷியல் டிஸ்டன்சிங்ல வந்தோம். ஆனா நான் பார்க்கிறேங்க, இந்த துன்பத்துல உடைஞ்ச நிறைய குடும்பத்தை கர்த்தர் ஒண்ணாக்கினார். கற்ப கனிகளை கொடுத்தார், செல்வ உயரங்களை கொடுத்தார்,
வியாபாரத்தில் மகத்துவங்களை கொடுத்தார், இதயத்தில் நல்ல பாக்கியத்தை கொடுத்தார், சுபாவ தன்மைகளை கொடுத்தார், வொர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தார். இருக்கீங்களா? ஆகையால் நீங்கள் போராட்டத்தை சந்திப்பதற்காக நேரத்தையும் சூழ்நிலையும் குழியையும் பார்த்துவிட்டு ஒதுங்காமல், சில பிரச்சனைக்குள்ளே தான் உங்கள் வெற்றி இருக்குமானால் ஒதுங்காதீர்கள், அதனூடே போங்க. அதுக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற பெரிய கிஃப்ட் தான் உங்க அனுகிரகம். ஆமென். இரண்டாவது, நம்பர் 2, இக்னோர் தி ஆட்ஸ். எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல பாஸ்டர், எல்லாம் முரண்பாடா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த முரண்பாடுகளுக்குள்ள தாங்க கர்த்தர் உங்க வெற்றியை சில நேரம் வச்சிருக்கிறார். பெனாயா சாதாரண என்ன மாதிரி ஒரு மனுஷன் வச்சுங்களேன், அங்க சொல்லல, அதனால நான் சொல்றேன் ஒல்லி குச்சியா இருந்திருப்பான். என்ன மாதிரி சுருட்டு முடி நீட்டு முடி அதுவும் பாதி போச்சு. சிங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன ஒரு தோற்றம். மனிதனை விட வெயிட் அதிகம் சிங்கத்திற்கு, மனிதனை விட வேகமா ஓட முடியும் சிங்கத்திற்கு, மனிதனை விட வேகமா பாய முடியும் சிங்கத்திற்கு. இருக்கீங்களாங்க? மனிதனுக்கு முத்தூண்டு நகம், அது நகம்லாம் ரொம்ப பெருசு, வச்சா கிழிச்சு எடுத்துரும். எல்லாமே அதுக்கு சாதகமா இருக்கு. என்னை விட என் பிரச்சனைக்கு தான் எல்லாமே சாதகமா இருக்கு, எனக்கு எதுவுமே சாதகமா இல்லை. ஆமென். பெனாயா தான் சிங்கத்துக்கு இரையாகணும். சிங்கத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அதுவும் குழியில் இருக்கிறான், அதுவும் வழுக்கலான மலையின் நாள். சிங்கத்தின் பார்வை குறித்து ஆராய்ச்சி சொல்லுகிறது, மனுஷ பார்வை விட 5 மடங்கு அதிகம் பார்வையாம். எனக்கு இங்க இருந்தா அங்க இருக்கிறால தெரியல, அது கண்ணாடி போட்டு கூட தெரியல. ஆனா சிங்கத்தின் பார்வை அதை விட 5 மடங்கு அதிகம் பார்வை. எப்படி பார்த்தாலும் எல்லாமே பெனாயாவுக்கு சாதகமா இல்ல, எல்லாமே முரண்பாடா இருக்கு. ஆனாலும் கர்த்தரை நம்பி பெனாயா போராட்டத்தில் இறங்கினான். ஒரு ஆமீன். கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். எங்க வழுக்குதுன்னு நினைக்கிறியோ, எங்க குழின்னு நினைக்கிறியோ, எங்க உனக்கு முரண்பாடா எல்லாமே உனக்கு சாதகமா இல்லையோ, அங்க கூட கண்ணீர் வடித்தாலும் இருக்கின்ற பலத்தோடு கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக நில்லு. கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கமா நான் ஜெயிப்பேன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. 101 விஷயங்கள் பெனாயாவுக்கு சாதகமாக இல்லை. ஒரு ஆமென் சொல்வீங்கன்னு பார்த்தேன். 101 odds against பெனாயா. ஸ்னோவி டே, மழைக்காலம், குழி எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்கு, எல்லாமே அவனை விட பெருசா இருக்கு. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், எவ்வளவுதான் குழி பெருசா இருக்கட்டும், இன்னாதான் சிங்கம் பெருசா இருக்கட்டும், உன் சத்ரு என்னதான் பலசாலியா இருக்கட்டும், உன் பிரச்சனை எவ்வளவுதான் பெருசா இருக்கட்டும், நான் சொல்றேன் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்ற விசுவாசம் உள்ளவங்க பக்கத்துல தட்டி சொல்லு, முன்னேறத மட்டும் நிறுத்தாதேன்னு சொல்ல பார்க்கலாம். முன்னேறத மட்டும் என்ன செய்யாத, நிறுத்தாதே. ஆமென். இம்பாசிபிள் தான் கர்த்தர் இன்கிரெடிபிளா பண்ணுகிறார். இம்பாசிபிளான ஆட்ஸ் நமக்கு விரோதமா இருக்கும் போது கர்த்தர் அதுக்குள்ளே நம்ப முடியாத விஷயங்களை நம் வாழ்வில் கர்த்தர் செய்து முடிக்கிறார். பக்கத்துல ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர். உங்க பிரச்சனை பெருசா? எனக்கு தெரியுது பெருசுதான். நீங்க படுகிற இந்த பாடு பெருசுதானா? ரொம்ப பெருசுதான். ஆனா அதை விட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், துதிக்கு பாத்திரர், பெரியவர் என்று சொல்றவங்க தலைமையில கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?